டியர்ஸ், இந்த வீடியோவில் இடியம்ஸ் அப்படின்னா என்னன்னு மீனிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இடியம் அப்படின்னாக்கா தமிழில் மரபு சொல். ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது செயலையோ டைரெக்டாக பேசாமல் ஒரு குறிப்பாக எடுத்து பேசுவோம், அதுதாங்க இடியம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க கூட்டம் அலை மோதுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட படத்துக்கும் கூட்டம் அலை மோதினத்துக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். கூட்டம் அலை மோதுது. இந்த இடத்துல படத்துக்கு வந்த மக்களுக்கும் அலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் கூட்டம் அலை மோதிச்சு, மக்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்குது இல்லை, அதுதான் இடியம். மேலும் சில எடுத்துக்காட்டோட என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே காது குத்திட்டாங்க, அவள் ஏன் கூட பேசலை, நிறைய க்ரியேட் பண்ணுறது தான் இடியம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அந்த கொஸ்டினுக்குள்ளான சரியாக ஒரு பதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நேரடியாக பேசுறதை தவிர்த்துட்டு அவங்க மறைமுகமாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க தவிர்த்துட்டு விஷயம் என்ன அப்படிங்கிறது இல்லாமல் வேற ஒரு இதை க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, டோன்ட் பீட் கம் அரவுண்ட் த புஷ், கம் டு த பாயிண்ட். கதை பேசாத, நான் என்ன விஷயம் கேட்டனோ அந்த விஷயத்துக்குள்ளே இருக்க நீ வா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நெக்ஸ்ட்டு, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இந்த சென்டென்ஸை பொதுவாக அதிகமான டைமில் கேட்கக்கூடிய ஒரு இடியம்ஸ் தாங்க இது. நிறைய படங்களில் யூஸ் பார்த்துருப்பீங்க. புறத்தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு எடை போட வேண்டாம் அப்படிங்கிறத இதோட டைரக்டான மீனிங் இருக்குது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிற விஷயம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஃபுட்டுலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனால், என்ன இந்த ஹோட்டல் ரொம்பவே சின்னதாக இருக்குது, இங்கெல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ அவுட்லுக்கை வச்சு மட்டும் எடை போட்டுறாத, ஃபுட்டுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி சொல்கிறது தாங்க இடியம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.